ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தில் கவுண்டமணி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்கிறாங்க. போன எலெக்ஷனில் கவுண்டமணி 30,00,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பார். நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கி தோற்றதுனால மக்கள் மத்தியிலையும் கட்சியிலையும் இவருக்கு ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. கவுண்டமணிக்கு 3 தங்கச்சி இருப்பாங்க. 3 தங்கச்சியும் ஒரே வீட்டில் பிறந்த 3 அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு குறிக்கோளாக இருப்பார். புரோக்கர்களும் அதே மாதிரி மாப்பிள்ளையை கொண்டு வரவே மாட்டாங்க. இதனால் டென்ஷனான கவுண்டமணி புரோக்கரை அடித்து விரட்டி விட்டுருவார். புரோக்கர் சங்கம் நேராக போய் மொட்டை ராஜேந்திரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மொட்டை ராஜேந்திரன் அரசியலில் இருப்பான். அதே கட்சியில் தான் கவுண்டமணியும் இருப்பார். மொட்டை ராஜேந்திரன் கவுண்டமணியை பார்த்து, எதுக்கு நீ புரோக்கர் எல்லாம் அடிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கவுண்டமணி சொல்லுவார், என்னோட கொழுந்தியாவை எதிர்கட்சியில் இருக்கான் பார்த்தியா, அவனோட பையனுக்கு தான் நான் கட்டி கொடுத்தேன். மாமியார் டார்ச்சர்னால் என்னோட கொழுந்தியாவை அடித்தே கொன்னுட்டாங்க. அந்த மாதிரி என்னோட 3 தங்கச்சியும் ஒவ்வொரு பக்கம் கட்டித்தர மாட்டேன். ஏன்னா மாமியாரோட கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால 3 பேரையும் ஒரே இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா மாமியார் ஒருத்தனை கொடுமைப்படுத்தினாலும் மீதி 2 தங்கச்சியும் கேள்வி கேட்பாங்க. இல்லைனாலும் 3 தங்கச்சியும் மாமியாரை மிரட்டி வச்சுடுவாங்க. மாமியார் தொல்லை இல்லாமல் போயிடுமல்ல அப்படின்னு சொல்ல கவுண்டமணி சொன்னதெல்லாம் மொட்டை ராஜேந்திரன் ஏற்றுக்கிட்டு கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்லுவான். கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரியே 3 பசங்க இருக்கிற வீட்டில் தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொட்டை ராஜேந்திரன் கிளம்பி போயிடுவான். கவுண்டமணியோட 3 தங்கச்சியும் அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க. யாரை கை காட்டி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ண தயாராக இருப்பாங்க. 3 பசங்க இருக்கணும், அவ்வளோதான் கவுண்டமணிக்கு. அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். கவுண்டமணி தங்கச்சி பெரிய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிவிடுவான். அதே மாதிரி 2வது பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிவிடுவான். கடைசியில் அந்த வீட்டில் 3 பேர் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுகளே அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுகளை கெஞ்சி கேட்டு, உங்கள் அண்ணனை எப்படியாவது நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுகளை ஒத்துக்க வச்சுட்டு கவுண்டமணி வீட்டுக்கு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கவுண்டமணியும், நீங்கள்லாம் 1 மாதம் என் வீட்டில் தங்கணும், உங்கள் நடவடிக்கையை பார்த்துட்டு தான் என்னோட 3 தங்கச்சியும் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த 3 பசங்களும் தங்கிடுவாங்க. அங்கே நடக்கிற காமெடி ரொம்ப அருமையாக இருக்கும். கவுண்டமணியை அந்த 3 பசங்களும் ஏமாத்துறதை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு. கவுண்டமணி தங்கச்சிகளுக்கு அண்ணனா லவ்வரா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது அண்ணன் தான் அப்படிங்கிற முடிவு எடுத்துடுவாங்க. ஒரு நாள் கவுண்டமணிக்கு கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம யோகி பாபுக்கு ஒதுக்கிடுவாங்க. யோகி பாபு கவுண்டமணியை பார்த்து சவால் விடுவார், நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டேன்னா உன்னோட 3 தங்கச்சியும் அவங்க விரும்பின லவ்வருக்கு கட்டி வைக்கணும். அப்படி நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் கட்சியை கலைச்சிக்கிறேன். போட்டிக்கு தயாரான்னு யோகி பாபு கேட்க கவுண்டமணியும் சம்மதம் சொல்லிவிடுவார். இந்த 3 தங்கச்சிகளும் நான் லவ்வரை கல்யாணம் பண்ணலினாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் இந்த எலெக்ஷனில் தோக்கக்கூடாதுன்னு அண்ணனுக்காக உதவி பண்ணி அண்ணனை ஜெயிக்க வச்சுடுவாங்க. யோகி பாபு கவுண்டமணிகிட்ட விட்ட சவால்னால் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவான். கவுண்டமணி தங்கச்சிக்கு அண்ணன் மேலே பாசத்தை வச்சு லவ்வே வேணான்னு சொல்லிட்டு கவுண்டமணியை ஜெயிக்க வச்சதால கவுண்டமணி என்னோட தங்கச்சி விரும்பினா அந்த 3 பசங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடுவார். இந்த படத்தில் கவுண்டமணி யோகி பாபு காமெடி அல்டிமேட்டாக இருக்கும். அந்த 3 பசங்க ஒரு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க கவுண்டமணி வீட்டில் பண்ணுற சேட்டை அல்டிமேட் காமெடியாக இருக்கும். உங்களையே மறந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த படத்தில் என்னதான் அளவுக்கு அதிகமான காமெடிகள் நம்மளை சிரிக்க வச்சாலும் இந்த படத்தில் ஆழமான மெசேஜ் சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் வச்சுருந்தா அவங்க பிடிக்காத செயலை நீங்கள் செஞ்சால் கூட அவங்க அதை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதையும் காமெடியும் கலந்து இருக்கிறதுனால இது அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த படம். இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். நாம் அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த படத்தில் சந்திக்கலாம்.